ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் டேஸ்டியான ஒரு ஒயிட் குருமா எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸும் வச்சு பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து வெறும் பச்சை பட்டாணி வச்சு பண்ணியிருக்கேன். இது கூடவே நீங்கள் கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து வெறும் பட்டாணியை வச்சு தான் பண்ணியிருக்கேன். வாங்க இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பட்டாணியை நல்லா வேக வச்சுக்க போகிறோம். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த டைமில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு தேங்காய் வந்து ஒரு 3 சில்லு போல் எடுத்துக்கோங்க. கூடவே முந்திரி ஒரு 10 போல் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் போடுவேன், ஏன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு காரம் கம்மியாக தான் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொறுகி வரட்டும். நெக்ஸ்ட்டு நான் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது வந்து நாங்கள் இங்கே கேன்டீன் வச்சுருந்தப்போ இது எங்கள் அக்காவோட ஸ்பெஷல்னே சொல்லலாம். எல்லாருமே வந்து இது எப்படி செஞ்சீங்கன்னு தான் கேட்பாங்க. இப்போ நம்ம அதில் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்க்க போகிறோம். தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரே ஒரு தக்காளி சேருங்க. அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஒரே ஒரு தக்காளி சேர்த்து அதையுமே நல்லா அதை வதக்கி விட்டுடுங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு செஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு நாம் இதில் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கணும். அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நெக்ஸ்ட்டாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு நாம் வந்து இதில் வேக வச்ச பட்டாணியை அதில் சேர்த்துக்கோங்க. நான் பட்டாணியை வந்து ரொம்ப ஃபைனாக வேக வைக்கல, ஏன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் கேட்பாங்க. இது கொஞ்சம் ஃபைனாக வேக வச்சிங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு சேர்த்தா ரொம்பவுமே இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் வந்து மார்க்கெட் போகல, அதனால நான் இன்றைக்கி அதெல்லாம் போடாமல் ப்ளைனாக தான் செஞ்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேகட்டும். அது நல்லா வெந்த பிறகு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு, நான் ஆல்ரெடி பட்டாணி வேக வைக்கும்போது போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கோங்க உப்பு பார்த்து. இது நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்தோடனே பாருங்கள், நல்லா கொதிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இது நம்ம வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணால் நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது டேஸ்ட் வந்து நாக்கில் ஒட்டுற அளவுக்கு இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.